தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி காவலர்களினுடைய பணி என்பது போற்றுதலுக்குரியது தான். அவர்களினுடைய இந்த சாதனைக்கு பின்னே இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி அத்துறையைச் சேர்ந்த துணை இயக்குனர் பிரியா ரவிச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் குதுப்தி நடத்திய கலந்துரையாடலை இனி காணலாம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் போது வீரர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்து அறிவதற்காக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமையகத்தின் துணை இயக்குனர் என் பிரியா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரியா, பொதுவாக எந்த மக்களும் விபத்துகளை விரும்புகிறது கிடையாது. ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை சார்ந்திருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே எப்போவாவது எங்கேயாவது ஏதாவது விபத்து நடந்துருமா என்ற எதிர்பார்ப்போடே இருக்கிறீங்க. என்ன மாதிரியான தயாரிப்போட, என்ன மாதிரியான தயாரிப்பு மனநிலையோடு நீங்கள்லாம் இருக்கிறீங்க? எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஜென்ரலி அலர்ட்டாக இருப்போம். பிகாஸ் எனி டைம் எந்த இன்சிடெண்ட் வேணாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆகலாம். ஸோ எப்பயுமே எங்களோட நல்ல தீயணைப்பு வீரர்கள் எப்பயுமே தயார் நிலையில் தான் இருப்பாங்க. அது எக்யூப்மெண்ட்ஸ், கேட்ஜெட்ஸ் எல்லாம் வி ஹாவ் அ எக்ஸசைஸ். காலையில் அவங்க டியூட்டி ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணணும், ரெடினஸில் வச்சுருக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிள் ஷுட் பி இன் ரெடினஸ், மேன் பவர் பர்சனலே ரெடியாக இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ரிப்போர்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் டைமே 20 செகண்ட்ஸ் தான். ஸோ 20 செகண்ட்ஸ்குள்ளார மென் வெஹிக்கிளில் ஏறி வெஹிக்கிள் ஷுட் ஸ்டார்ட் மூவிங் வித்தின் 20 செகண்ட்ஸ். ஸோ அதுதான் எங்களோட ஸ்டார்ட் டைமே. அதே மாதிரி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம்னு இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றபோது எங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகிறோம், அந்த இன்சிடெண்ட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிறோம் அப்படின்றது. ஸோ அதனால் எப்பயுமே எங்கள் வீரர்கள் என்ன இடி, மழை, புயல் எது வந்தாலும் எப்பயுமே வி வில் பி அலர்ட். ஸோ அந்த 20 செகண்ட்ஸ்குள்ளார நாங்கள் இமீடியட்டாக வி ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் எப்பயுமே அலர்ட்டாக தான் இருப்போம். இப்போது விபத்துகள் பார்க்கும் பொழுது மின்கசிவு காரணமாக, அப்புறம் ஏசியிலேருந்து வரக்கூடிய கேஸ் காரணமாக, அப்புறம் வெயில் காலங்களில் குடிசையில் தீ பிடிக்கிறது, இப்படி பலவிதமான தீ விபத்துகள் நடக்குது. இந்த மாதிரியான விபத்துகளில் எது வீரர்களுக்கு மிகவும் சவாலான பணி? எப்போதெல்லாம் நீங்கள் அந்த சந்திக்கக்கூடிய விபத்துகளை சந்திக்கக்கூடியதில் ரொம்ப கடுமையாக ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? எந்த மாதிரியான விபத்துகளை நீங்கள் கடுமையாக ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஆக்சுவலாக எனி டைப் ஆஃப் ஃபயர் கால்ஸ் ரொம்ப சேலஞ்சிங் தான். அதாவது ஒரு தீயை நெருங்குறதே ரொம்ப சவாலான விஷயம். ஸோ ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் இஸ் காட் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். இப்போ குடிசை பகுதி அப்படின்னா அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். அதில் போகிறதுக்கே வழி இருக்காது, ஹோசஸ் லே பண்ணுறதுக்கு வழி இருக்காது. அதுக்கப்புறம் இப்போது தண்ணி கிடைக்கிறதே பிகாஸ் வி கண்ட்ரோல் த ஃபயர் யூஸிங் வாட்டர். ஸோ அந்த தண்ணி எங்களுக்கு ரெப்ளனிஷ் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் ஸோ இப்போது வேறு ஹைரைஸ் பில்டிங்னால் அந்த ரீச்சிங், அந்த ஜெட்டு ரீச் ஆகிறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ எவ்ரி ஃபயர் இஸ் சேலஞ்சிங். ஆனால் எங்களுக்கு என்னென்னா உள்ளே இப்போது நாங்கள் போகிற ஒரு பில்டிங்க்கோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி எனி கமர்ஷியலோ வி ஷுட் நோ வாட் இஸ் தேர், என்ன வச்சுருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாதான், முழு விபரம் எங்களுக்கு கிடைச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி வி கேன் ப்ரிப்பேர் ஆர் செல்ஃப். அவர் நாங்கள் இப்போ நீங்கள் குடிசை பகுதி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே கெரோசின் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அந்த கெரோசின் ஸ்டவ்வுக்கு. ஸோ அதுவே ஒரு டேஞ்சர். சில டைம் பெட்ரோல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தே ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் பெட்ரோல் கேன்ஸை வச்சுட்டு அவங்களோட வண்டிக்கெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கும். கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஸோ குடிசையோட கேஸ் சிலிண்டரும் சேர்ந்து எரிஞ்சு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடவுன்ஸ் போனீங்கன்னா எங்கள் கிட்ட கெமிக்கல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் எங்களுக்கு இருந்தால் தான் அதனால் ஏற்படுற ஹசார்ட் என்னன்னு எங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஈச் ஃபயர் இஸ் காட் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். உங்களுடைய பதிலிருந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது கேஸ் சிலிண்டர் இருக்கிறது தான். இன்றைக்கி நவீன குடியிருப்பு கட்டமைப்புகள் வந்த பின்னாடி சிலிண்டர் அப்படிங்கிறத தாண்டி சுவர் மூலமாக, குழாய் மூலமாக கேஸ் போகிற விஷயம்லாம் இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு. அப்படிங்கும் பொழுது திரைப்படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம், ஹாலிவுட் திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம். கேஸ் வெளியாயிருக்கா அப்படிங்கிறத அறியறதுக்கு கருவிகள்லாம் வச்சு ஹீரோஸ்லாம் ஃபயர் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன மாதிரியான சாதனங்கள்லாம் இருக்குது? இன்னும் என்ன மாதிரியான சாதனங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள். ஆக்சுவலி தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இட் இஸ் ஆன் பார்
with all the fire services. In fact நம்ம அது வந்து எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையாக இருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து நம்ம நாட்டில் வந்து we are the one of the state to have the higher number of fire stations. அதே இல்லாமல் நம்ம தான் முதல்ல வந்து 104 meters அந்த aerial ladder platform நம்ம தான் வாங்கியிருக்கோம். நம்ம முதலமைச்சர் அம்மா அவர்களோட ஆட்சியில் தான் வந்து நம்ம வந்து அந்த ஒரு 104 meters நம்ம வாங்கியிருக்கோம், which is one Asia's first அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு we are all prepared to meet any disaster. ஸோ இப்போ இந்த கேஸ் லீக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா we have like gas detectors இருக்குது. அதே மாதிரி இப்போ பில்டிங் கட்டுமானம் பண்ணும்போதே வந்துட்டு சில சேஃப்டி இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் we insist லைக் இந்த மாதிரி அவங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்களே அந்த கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேஃப்டி ஆடிட்லாம் பண்ணிவிட்டு we check the installations. ஸோ அந்த விதத்தில் லைக் we are there like to handle the disaster, and at the same time வந்து நாங்கள் disaster வந்தால் என்ன பண்ணுறதுன்றதை விட டிசாஸ்டர் ப்ரிவென்ஷன்லேயும் நம்ம வந்து we are concentrating. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையில் பணியாற்றக்கூடிய வீரர்களை பார்க்கும் பொழுது எப்போதுமே வேலை இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தரும். ஆனால் விபத்துகள் என்று வந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்பது அவர்களுக்கு நம்மளுடைய சல்யூட்டை வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆட்படுகிறோம். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.